உங்களோட நாட்டு திருமணத்துல நீங்க என்ன பண்றீங்க? திருமணம் முடிச்சுட்டு நீங்க பெண் வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்க செய்யற அநியாயம். பெண் வீட்டாருக்கிட்ட சொத்து பறிக்கிறீங்கண்டா, சீதனம் பறிக்கிறீங்கண்டா, வீடு வாசல் கேட்கிறீங்கண்டா, காணி பூமி கேட்கிறீங்கண்டா, நீங்கள் பெண்களுக்கு செய்கிற துரோகம் அது வேற. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். எதனால? பெண் சமூகத்துக்கு அநியாயம் செய்யறதுனாலயா? உலகம் பேசுகிறது இஸ்லாத்திலே பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள் என்று பேசுகிறது. இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. பெண்களை வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம். பெண்களை வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். ஒரு பிள்ளை சிறிய பிள்ளையாக இருந்தால் வாப்பா பொறுப்பிலே இருக்க வேண்டும், நானா தம்பிமார் பொறுப்பிலே இருக்க வேண்டும். வாப்பா நானா தம்பிமார் இல்லை என்றால் சாச்சா பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் ஆண் பராமரிப்பில் இருந்து ஒரு பெண் விலகி போகக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறான். உலக நியதி சகோதரர்களே, நான் உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன். நான் என்னத்தை பேசினாலும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் ஈக்கணும். அப்படிதானே? நீங்க எல்லாம் எழும்பி உங்களோட பேச்சங்களுக்கு கேட்கலாது நாங்க போவோம்டா சரி வருமா? சரி வராது. உங்களோட பொஸ், உங்களோட மேனேஜர், உங்களோட கம்பெனிக்காரரு என்ன சொல்றாரோ அந்த ரூல்ஸ் நீங்க கேட்டு தான் நடக்கணும். இந்த பாருங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யலன்னா நாளைக்கு நாட்டுக்கு போடுவான். நாட்டு ஜனாதிபதி சொன்னா நாங்க கேட்கத்தான் வேணும். உலகத்தில் இந்த உலகம் ஓடுவதற்கு அல்லாஹ் அப்படி ஒன்று எல்லா இடத்துல வச்சிருக்கிறான். டிரைவர் அவர் நினைச்ச மாதிரி தான் ஓட்டுவாரு, நம்ம சொல்ற மாதிரி ஓட்ட இறங்கி வெளியே போண்டுவாரு. அப்படித்தானே? உலகத்துல ஆண் சமூகத்துக்கிட்ட அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்து பெண் சமூகத்தை நிர்வகிங்கன்றான். அதை விளங்கப்படுத்தினா அது இன்னொரு பயானா போயிரும். சுருக்கமா ஒன்றை சொல்றேங்க, ஆண்களை ஏன் பெண்களை நிர்வகிக்க வைத்தது? ஆண்களுக்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு. என்ன? இந்த ஆணுடைய உடம்பு இருக்குதே, இதுக்கு எந்த பொறுமதியும் கிடையாது. ஏதாவது பொறுமதி இருக்கா? உடம்புக்கு பொறுமதி கிடையாது. என்னையும் உங்களையும் 10 பேர் சேர்ந்து இடையில வழிமறைச்சு பறிகொள்ள பண்ண பாக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? கையில கால தங்கம் வெள்ளி இருந்தா பறிப்பாடுங்க, சாக்குளுக்கு பணம் இருந்தா பறிப்பாங்க, ஏதாவது சொத்து செல்வம் இருந்தா சுரண்டி கொண்டு கூடினா கொலை செஞ்சு ரோட்டோரத்தில் வீசிட்டு போயிடுவானுங்க. அவ்வளவுதானே? ஆனால் ஒரு பெண்ணை ஒருவன் திருடி விட்டால், ஒரு பெண்ணை கடத்தி சென்றால், தங்கத்தை தேடுவதற்கு முன்னால், பணத்தை தேடுவதற்கு முன்னால், அவளை கொலை செய்வதற்கு முன்னால் அவளுடைய உடம்புல ஒரு பெருமதியான சொத்து இருக்குது. என்ன சொத்து அது? கற்பு. அதுக்கு பொறுமதி சொல்ல இயலாது. அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, நீ மகர் கொடுத்து முடியுண்டு. விளங்குதா உங்களுக்கு? அந்த உடம்பில் இருக்கிற பெருமதியான சொத்தை அந்நியவர்கள் திருடிவிடக் கூடாது, கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விடக் கூடாது. எனவே ஆண் சமூகமே நீங்க பொறுப்பா நின்று பாதுகாருங்கன்னு இஸ்லாம். இது உலகத்துக்கு தெரியல, பெண் சமூகத்துக்கும் தெரியல. அதனால ஜொப்பு ஜொப்புன்னு ரோட் நடுவ திரிஞ்சு கற்பை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லையா? ஆண்ட உடம்பு இருக்குதே, முழு உடம்பையும் திறந்து கொண்டு போனாலும் கவர்ச்சி கிடையாது. அப்படித்தானே? ஆம்பளையோட உடம்ப பார்த்தா கண்ணை பொத்திக்கிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு பெண்மணியோட உடம்ப பார்த்தா உடம்பே கவர்ச்சியா இருக்கும், உடம்பே அழகா இருக்கும். இஸ்லாம் சொல்லுது மூடிக்கொண்டு போன்றது. ஏன்? பார்க்க கூடாதவன் பார்த்து விட்டால் அதை பறிக்க தயாராகி விடுவான். இப்படி ஆண்களுக்கு பொறுப்பை கொடுத்து பெண்களை கீழே இருக்க சொன்னதுக்கு இஸ்லாம் பல காரணம் சொல்லுது. அல்லாஹ் பொதுவா சொல்றான், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து விட்டார். எனவே உலகம் ஓட வேண்டுமா? பெண்களை கீழே வச்சு ஆண்களை மேல வச்சு ஆண்களே பெண்களை பராமரிங்க. முதல் காரணம். இரண்டாவது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்களே நீங்கள் தான் அந்த பெண்மணிகளுக்கு செலவழிக்கிறீர்கள். யாரு செலவழிக்கணும்? மனைவிமாருக்கு யார் செலவழிக்க வேண்டும்? ஆண்கள். நாங்க தான் செலவழிக்க வேண்டும். வீடு கொடுப்பது ஆணுடைய பொறுப்பு, திருமணம் முடிக்கிற பொழுது மாறு கொடுப்பது ஆணுடைய பொறுப்பு, வலிமா என்ற சாப்பாடு கொடுப்பது ஆணுடைய பொறுப்பு, திருமணம் முடித்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஆடை
செலவு, உணவு செலவு கொடுப்பது ஆணுடைய பொறுப்பு. அன்பாண்டவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? கூட்டு குடும்பமாக வாழுகிற நேரம் உங்களோட அக்கா தங்கச்சி மாறால, உங்களோட நானா தம்பி மாறால, உங்களோட உம்மா அப்பா வாழ உங்களோட மனைவிக்கு பிரச்சனை வந்தா தனி குடும்பமா போய் சந்தோஷமா வாழலாமா? வாழுங்கள் சகோதரர்களே. நீங்கள் உங்களுடைய மனைவியோடு தனியாக வாழ்ந்து கொண்டு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை 100% செய்யுங்கள். சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை 100% செய்யுங்கள். சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை 100% செய்யுங்கள். மனைவிக்காக குடும்பத்தை எதிர்க்கவும் வேண்டாம். குடும்ப உறவுகளுக்காக மனைவியை நோவினை செய்து அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாகவும் வேண்டாம் என்கிற பாடத்தை என்னுடைய இளைஞர் சமூகத்துக்கு, திருமணம் முடித்து வாழுகின்ற கணவன் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிறுத்தி சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களே. எனவே ஆண் சமூகம் நாங்கள் கணவன்மார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக விளங்க வேண்டும். மனைவியிடத்தில் குறைபாடுகள் இருக்கும், அந்த குறைபாடுகளை தூக்கி பிடித்து அதை வைத்தே மனைவியை பழிவாங்காமல், தன்னுடைய குடும்ப உறவுகளிடத்திலெல்லாம் தன்னுடைய மனைவியை கேவலப்படுத்தாமல், தன்னுடைய மனைவியை தானா ரெஸ்பெக்ட் பண்ணி கண்ணியப்படுத்தி வாழ்வோமாக இருந்தால் உலகத்தில் ஒரு சிறந்த கணவனாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், கணவன் மனைவியாக வாழுகிற நேரத்தில் எப்பொழுதுமே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் உள்ளத்தில் சந்தோஷத்தை போடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். கடமை முடிஞ்சு ஒரு ஆண் சமூகத்தின் கடமை என்ன, பெண்ணுடைய கடமையை சொன்னோம் நாங்க. இந்த கடமையை விளங்குவதனாலதான் எனக்கு என்னுடைய மனைவி என்னுடைய படுக்கையை பாதுகாக்கிறாள், என்னுடைய வீட்டை பாதுகாக்கிறாள், என்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாள் என்றால் கடமை முடிந்து விட்டது. அதை தாண்டி செய்வது உபகாரம், மனித நேயம். உங்களோட தாயை மதிக்கிறாளா? உங்களோட தாயை கண்ணியப்படுத்துகிறாளா? உங்களோட அக்கா தங்கச்சி மாற சாப்பாடாக்கி கொடுத்து வரவேற்கிறாளா? இதெல்லாம் மனித நேயமே அல்லாமல் கடமை அல்ல, கடமை அல்ல. அன்பார்ந்தவர்களே, நீங்க என்ன நானா திருமணம் முடிச்சு வாழ்றீங்க, நான் உங்களோட வீட்டுக்கு வாரேன். வார நேரத்தில் உங்களோட மனைவி என்னைய வீட்டுக்கு எடுக்கல, நீங்க வீட்டுல இல்ல, என்னைய வீட்டுக்கு எடுக்கல, உங்களோட மனைவி தவறு செய்யறாளா? இல்லை சகோதரர்களே, இல்லை. ஏன்? இஸ்லாம் சொல்லும் என்ன தெரியுமா? ஒரு பெண்மணிக்கு கணவனுடைய நானா தம்பிமார் மரணத்துக்கு நிகர் என்று சொல்லும், மரணத்துக்கு நிகர் என்று சொல்லும். அன்பார்ந்தவர்களே, கணவர் வீட்டுல இல்ல, கணவர் வந்த பிறகு வாங்க என்று சொன்னா இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையில் உங்களுடைய நானாவை மதிப்பது. வாப்பா வந்தா வரவேற்கலாம். ஏன்? வாப்பா மஹரம், வாப்பா மஹரம், அவரை வரவேற்கலாம். அவரை வரவேற்காவிட்டால் கூட அதற்காக மனைவியை நோவினை செய்ய முடியாது, மனைவியை கொடுமைப்படுத்த முடியாது. என்ற குடும்பத்தை ரெஸ்பெக்ட் பண்றாள் இல்ல, மதிக்கிறாள் இல்ல, வாழ்க்கையை விட்டு தூரமாக இயலுமா? தூரமாகலாம், பிரச்சனை இல்லை. அநியாயம் செய்ய முடியாது, கொடுமைப்படுத்த முடியாது. இந்த